அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீசக்கரத்தை பூஜை பண்ணினாக்கா அதில் என்ன பலன் இருக்குது, அது உள்ள என்னென்ன இருக்குது ஸ்ரீசக்கரத்தில், அதை சொல்கிறேன். இப்போ ஸ்ரீசக்கரங்கிறது 9 ஆவரணம் கொண்ட ஒரு கோட்டை, மதில்களை கொண்டது. ஒவ்வொரு கோட்டையை சுற்றி வீரர்கள்லாம் எப்படி பாதுகாக்கிறாளோ அந்த மாதிரி தேவியோட கோட்டையை சுற்றி 64 கோடி பெண் யோகினிகள் உட்கார்ந்துருக்கா. முதல் சுற்று 8 ஆவரண தேவதைகள் இருக்கா. அதில் அவள் யாருன்னாக்க அனிமா, மகிமா, கரிமா, பிராப்தி, பராகாமியம், வசித்துவம், இசித்துவம் என்ற தேவதைகள் இருக்கா. ஸ்ரீசக்கரத்தில் ஒவ்வொரு சுற்றிலும் ஒரு முத்ரா தேவதை, ஆவரண தேவதை, யோகினி தேவதை, பரிவார தேவதை மற்றும் சித்தி தேவதைகள் இருக்கா. ஸ்ரீசக்கரத்தின் மைய பகுதியில் உள்ள பிந்துவை சுற்றி 43 முக்கோணங்கள் மற்றும் 24 தாமரை இதழ்கள் இருக்கு. அதை சுற்றி 3 மதில்களை போன்ற வட்ட வடிவமும் 4 வாசல்களை கொண்ட சதுரங்க கட்டங்களும் இருக்கு. இந்த சதுரங்க கோட்டை முதலாவது ஆவரணம். இதில் மகாசக்தி தேவதைகள் அனிமா, மகிமா, லஹிமா, இசித்வா, வசித்வா, பிராகம்யா, புத்தி, சித்தி, இச்சாசக்தி, சர்வகாமசக்தி, பிராப்தி சக்தி இருக்கா, சித்தி இருக்கா. இரண்டாவது ஆவரணம் 14 தாமரை இதழ். இதை சோடசத்தளம் அப்படின்னு சொல்லுவா. மூணாவது ஆவரணம் தோடு. இதில் 8 தாமரை இதழ்களை போன்ற தளத்தை கொண்டது. இதுக்கு பேர் வசு என்ற 8 தளத்தின் ஒவ்வொரு இதழிலும் ஒவ்வொரு சக்தி தேவதை உட்கார்ந்துருக்கா. இதுக்கு சர்வசம்போஷண சக்கரம் அப்படின்னு பேரு. இந்த தளத்தில் உள்ள யோகினி தேவதையின் பெயர் குப்ததர யோகினி. இந்த தளத்தில் உள்ள சக்கரேஸ்வரியின் பெயர் திரிபுர சுந்தரி. அவளோட குசுமா, மேகலா, மதனா, மடனாதுரா, ரேகா, அனங்கவேகினி, அனங்காகுசா, அனங்கா மாலினி, இவா 8 பேரும் ரொம்ப உக்கிர தேவதைகள். நாலாவது ஆவரணம். இதில் 14 சின்ன சின்ன முக்கோணங்கள், ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த தளத்தில் திரிபுரவாசினி இருக்கா. இந்த 14 தலங்களில் பல்வேறு சக்திகள் உட்கார்ந்துருக்கா. நம்ம உடம்பு பூரா 72,000 வகை நாடி நரம்பு குறுக்கும் நெடுக்குமா இருக்கு. அந்த நாடிகளை காக்கிறது யாருன்னாக்க நாடி தேவதை. அவ வாசனா, ஹஸ்தி, விஸ்வதாரி, பயஸ்வினி, பசோதி, காந்தாரி, பியூஷா, சங்கினி, சரஸ்வதி. இந்த சரஸ்வதி முப்பெரும் தேவியரோட சரஸ்வதி தேவி இல்லை, இவ வேற சரஸ்வதி. மற்றும் இடை, பிங்களை, சூக்ஷ்மனை, இவாளை தவிர ரஞ்சனி, வசங்கரி, சம்மோகினி, வித்ராவினி, தர்ஷினி, வாகலாதினி, ஸ்தம்பினி, ஐம்பிரினி, மந்திரமயி, சம்பந்தி, பூரணி, ஹயங்கரி, மாதினி, சாதினி, ஹம்சோபினி இருக்கு. சர்வ சௌபாக்கிய தாயக சக்கரம் அப்படின்னு இந்த சக்கரத்தோட பேரு. 4வது இதுக்கு. 5வது ஆவரணத்துக்கு இதுக்கு பேரு சர்வார்த்த சாதக சக்கரம். மைய பகுதியிலிருந்து கீழ் நோக்கி உள்ள 5 கோணங்களில் சரஸ்வதி, லக்ஷ்மி, கௌரி, மகேஸ்வரி மற்றும் மனோன்மணி போன்ற தெய்வங்கள் எல்லாமே இருக்கா. தெய்வங்களே அதில் இருக்கா. 6வது ஆவரணம் 10 முக்கோணங்களை கொண்ட தளம் இது. இதுக்கு சர்வரக்ஷகர சக்கரம் அப்படின்னு பேரு. 7வது 8 முக்கோண தலங்களை கொண்டது. இங்கு சர்வரோக சக்கரம்னு பேரு. இதுக்கு பேரு. இதுலேயும் 8 தேவிகள் உட்கார்ந்துருக்கா. 8வது ஆவரணம் ஒரே ஒரு முக்கோண வடிவம்தான். இதுக்கு சக்கரேஸ்வரி திரிபுரம்பா இருக்கா. இதுக்கு சர்வசக்தி பிரத சக்கரம்னு பேரு. இந்த முக்கோணத்தை காமேஷி, வஜ்ரேஷி, பகமாலினி 3 பக்கத்தில் நின்னும் காத்துருக்கா. 9வது ஆபரணம். இதுதான் மையப்பகுதி. புள்ளி வடிவத்தில் நடுவில் புள்ளி வைக்கிறோம் இல்லையா, அதுதான் அதுக்கு. இது பேர் ஸ்ரீபுரம். இதில் சிவகாமேஸ்வரியா காமேஸ்வரனோட உட்கார்ந்துருக்கா. லலிதாம்பிகை பாசம், அங்குசம், கரும்புவில், ஐமலர் அம்புகள் 4 கையிலையும் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. அவளோட சிம்மாசனத்தை பிரம்மன், திருமால், ருத்ரன், மகேஸ்வரன் இவா 4 பேரும் அவள் சிம்மாசனத்துக்கு காலாக அமைஞ்சிருக்கா. லலிதாம்பிகை சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கா. லக்ஷ்மியும் சரஸ்வதியும் கவரி வீசரா காட்சி கொடுத்துருக்கா.
இந்த ஸ்ரீசக்கரத்தை வச்சு பூஜை பண்ணினா பிறப்பு இறப்பு என்னும் சம்சார பந்தங்களிலிருந்து விடுபட்டு முக்தி பெற ஞானம் உண்டாகும். இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னாக்க நீங்க ஸ்ரீசக்கரத்தை எடுத்து பக்கத்துல வச்சுக்கிண்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம்.